எல்லாத்துக்கும் வணக்கங்க. நம்ம இன்றைக்கி கடையிலெல்லாம் கிடைக்கிற பாதுஷா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அந்த பாதுஷா செய்ய போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு 3 ஸ்பூன் நெய் நல்லா உருக்கி எடுத்து வச்சுருக்குறேங்க. நாங்கள் அதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்திக்கிங்க. சோடா உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் தயிர் சேர்த்திக்கிங்க. தயிர் சேர்த்ததுக்கப்புறம் இது 3 நல்லா கலக்கிட்டே இருக்கணும். ஒரு 10-15 நிமிஷம் நல்லா கலக்கி எடுத்துக்குங்க. நல்லா கலக்கி எடுத்திங்கன்னா 3 நல்லா ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் கிடைக்குமுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலக்கிட்டே இருக்கிறோமுங்க. நாங்கள் இந்த மாதிரி கிடைக்குங்க. இதில் நம்ம 1 கப் அளவுக்கு மைதா மாவு, இன்றைக்கி 1 கப் அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்துக்கிறோமுங்க. இது வந்து ஒரு 1/4 கிலோ கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க இந்த மைதா மாவு. இது கூட 1 ஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்தி இந்த 4 பொருளையும் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா கலக்கிற போது பார்த்திங்கன்னா இது ஒரு நல்லா உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு வந்துடுங்க. இப்போ பாருங்க, நம்ம நல்லா கலக்கிட்டோமுங்க. இப்போ பாருங்கள், நமக்கு உருண்டை பிடிச்சா நல்லா உருண்டையும் சேருதுங்க. இந்த மாதிரி கலக்கினதுக்கப்புறமுங்க நம்ம தண்ணி வந்து நிறைய ஊற்றிடக்கூடாதுங்க. ஊற்றினோம்னா தண்ணி வந்து அதிகமாக போயிடுங்க. லைட்டாக வந்து தொளிச்சு தான் பிசையணுங்க. இந்த மாதிரி நல்லா தொளிச்சு தான் பிசையணுங்க. ஃபுல்லாக எடுத்து ஊற்றுனீங்கன்னா தண்ணி நிறையா போயிடும். நம்மளுக்கு நிதானம் தெரியாதுங்க எவ்வளோ தண்ணி சேர்த்துறது என்னென்னு. இந்த மாதிரி லைட்டாக தொளிச்சு பிசைஞ்சிங்கனாலே போதுங்க. நம்மளுக்கு உருண்டை நல்லா சேர்ந்துருமுங்க. இப்போ பாருங்கள், உருண்டை வந்து சேர ஆரம்பிச்சிருச்சு. இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து பிசைச்சிக்கலாங்க. கொஞ்சம் உங்களுக்கு கட்டியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா மறுபடியும் லைட்டாக கையிலையும் மட்டும் தண்ணி தொட்டுட்டுங்க எல்லாத்தையும் சேர்த்து உருண்டை பிடிச்சிங்கன்னா மறுபடியும் ஒன்று சேர்ந்துக்குமுங்க. பாருங்கள், நல்லா கொஞ்சமாக தண்ணி கையில் தொட்டுட்டு பிசைஞ்சிங்கனாலே போதுங்க. நல்லா உருண்டை சேர்ந்து வந்துடுங்க. பாருங்கள்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து பிசைஞ்சு வச்சாச்சுங்க. இது வந்து அப்படியே பிசைஞ்சது 2 மணி நேரம் நல்லா ஊறணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து பாதுஷா வந்து நல்லா இருக்குமுங்க. இப்போ பாருங்கள், நல்லா உருண்டையெல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து பிடிச்சி வச்சாச்சுங்க. இந்த உருண்டை வந்து நல்லா காயாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக ஆயில் வந்து கையில் தடவிட்டு இந்த உருண்டை மேலே ஆயில் தடவிட்டு அப்படியே 2 மணி நேரம் ஊறட்டும் அப்படியே வச்சிடலாமுங்க. இப்போ பாருங்க, ஆயில் தடவி நான் மூடி வச்சிடலாங்க. 2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நம்ம உருண்டைகள்லாம் பிடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு குலோப் ஜாமுனுக்கு ஒரு மூத்துக்குள்ளேயே இருக்கிற மாதிரி ஒரு உருண்டை எடுத்துக்குங்க. உருண்டை எடுத்து உள்ளாங்கையில் வச்சு 2 கையும் வச்சு உருட்டினீங்கன்னா உருண்டை சேர்ந்துக்குங்க. அதுக்கப்புறமா அப்படியே ஒரு உள்ளாங்கையிலேயே வச்சு அந்த உருண்டை மேலே ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தட்டையாக பாதுஷா ஷேப் நம்மளுக்கு வந்துடுங்க. அதில் சென்ட்ரலில் ஒரு ஓட்டிங்கன்னா நம்மளுக்கு பாதுஷா ஷேப் கிடச்சிருங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தானுங்க. அந்த சென்ட்ரலில் ஓட்டை போடுற போது நம்மளுக்கு வந்து சுற்றியும் இருக்கிறதெல்லாம் நல்லா வெந்து வருங்க. இப்போ எல்லாம் உருண்டை பிடிச்சி நம்மளாம் அமுத்தி வச்சிட்டோமுங்க. அதுக்கப்புறம் பாகு ரெடி பண்ணிடலாங்க. அதுக்கு இப்போ வந்து நம்ம எந்த அளவுக்கு மாவு எடுத்தோம்ங்களோ அதே அளவு சர்க்கரையும் நம்ம எடுத்துக்க போகிறோமுங்க. இப்போ வந்து 1 டம்ளர் சர்க்கரை எடுத்துக்கோங்க. இதுக்கும் வந்து 1/4 கிலோ கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. இதில் அதே எந்த அளவு நம்ம வந்து சர்க்கரை எடுக்கிறோங்களோ அதில் பாதி அளவு தண்ணி விட்டுக்குங்க. பாதி அளவு தண்ணி விட்டு நல்லா பாகு வந்து காய்ச்சி எடுத்துக்கலாமுங்க. இப்போ வந்து நாங்கள் பாகுக்கு வந்து 2-3 ஏலக்காய் சேர்த்திக்கிறோமுங்க. உங்களுக்கு தேவைன்னா சேர்த்திக்கலாம். இது கண்டிப்பாக சேர்த்தோங்கிறது கிடையாதுங்க. உங்களுக்கு என்னாச்சும் எசன்ஸ் தேவைப்பட்டாலுமே அதை வந்து இந்த ஸ்டேஜில் வந்து பாகில் சேர்த்திக்கலாமுங்க நம்ம. இப்போ பாருங்கள், பாகு நம்மளுக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி விட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொட்டாக விலகணுங்க. டக்குன்னு விலகாமல் ஒரு பொட்டாக நின்று விலகணுங்க. இதுதான் பாகுக்கான கண்டிஷனுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாமுங்க. இப்போ நம்ம உருண்டைகள்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். அதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. எண்ணெய் வந்து ஒரு மிதமான சூட்டில் இருந்தால் போதுங்க. ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா வெளியெல்லாம் கருகி உள்ளே வந்து வேகாமல் இருக்குங்க. அதனால் ஒரு மிதமான சூட்டில் எண்ணெய் வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா ஒரு ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கணுங்க.
அப்போ தான் பாதுஷா வந்து ஜீராவில் போடுற போது நல்ல ஒரு கலர் நம்மளுக்கு கிடைக்குமுங்க. பாருங்கள் நல்லா வெந்துட்டுருக்குது. லைட்டாக நுரைய அரங்கினதையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. பாருங்கள் எப்படி கலர் நல்லா ஜம்முன்னு வந்திருக்குது பார்த்தீங்களா. இப்போ இதை ஜீராவில் போட்டுடலாங்க. இதில் என்ன முக்கியம்னா ஜீராவும் நல்லா சூடாக இருக்கணும், நம்ம வந்து சுட்டெடுக்கிற பாதுஷாவும் கொஞ்சம் சூடாக இருக்கணுங்க. ஆறுன மாதிரி இருந்தாலும் வந்து ஜீரா வந்து குடிக்காதுங்க வந்து பாதுஷா. இப்படியே 2 பக்கம் திருப்பி போட்டு எடுத்துக்குங்க. அப்போ தான் நல்லா ஜீரா குடிக்குமுங்க. ஒரு 7-8 நிமிஷம் நல்லா இதுலேயே இருக்கட்டுங்க. பாதுஷா ஜீராவிலேயே இருக்கணுங்க. இந்த மாதிரி திருப்பி போட்டு ஒரு 7-8 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் ஒவ்வொன்றா எடுத்து வெளியே வச்சிடலாமுங்க. இதை எடுத்து வெளியே வச்சதுக்கப்புறம் இன்னொரு பேட்ச் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாமுங்க. அதையும் இதே மாதிரியே வேக வச்சு பாதுஷா ஜீராக்குள்ளே போட்டு எடுத்திங்கன்னா வேலை முடிஞ்சதுங்க. இப்போ பாருங்கள் ஒவ்வொன்றும் எடுத்து வெளியே வச்சிடலாமுங்க. நிஜமாகவே இந்த பாதுஷா நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சுங்க. கடையில் இருக்கிறவங்க கூட சிக்குவாசமெல்லாம் அடிக்கிற மாதிரி இருக்குங்க. இது வந்து அப்படி இல்லைங்க, நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. எங்களோட சேனல் வந்து பிடிச்சிருந்தா எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.